குலசாமி கோவிலில் செய்கிற தவறு இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஏன் குலசாமி கோவிலில் செஞ்ச தவற அப்படின்னு இந்த பதிவு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, அந்த எல்லையில் செய்கிற தவறு தாய் பெத்த தாயோட அடி மடியில் அடி வயிற்றுல கை வைக்கிறதுக்கு சமானம். அதனால தான் இன்னைக்கு ஒரு குலசாமி எல்லை இருக்குது அப்படின்னா அந்த எல்லையில் எது மாதிரியான தவறுகள் நடக்கும், அப்படி தவறு நடக்கிறது எது மாதிரியான பாதிப்புகளை உருவாக்கும் அப்படிங்கிறத. என்னங்க எல்லாரும் சொந்த பந்தம் தானேங்க, எல்லாரும் அங்காளி வங்காளி வருமக்க, எல்லாரும் மாமே மச்சுன்னு எல்லாரும் நம்ம உள்ளைய தானேங்க. இது நம்ம உள்ள நம்ம சாமி. இதில் என்னங்க நாம் செஞ்ச தவறுக்கு நமக்கு தண்டனை கிடைக்க போகுது, நமக்கு பாதிப்பு கிடைக்க போகுது? என்னங்க நீங்கள் வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கலாம் அறிவார்ந்த பெருமக்கள். சரிங்க, நீங்கள் சொல்கிற கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் யதார்த்தமான வாழ்க்கையில் அது உண்மையாக நடக்குதா? எல்லா அண்ணன் தம்பி, எல்லா அங்காளி வங்காளி பெருமக்கள், எல்லா மாமி மச்சினைவர் எல்லாரும் உறுத்தா உண்மையா மனசில் எதையும் வைக்காம கள்ளம் கவனம் இல்லாமல் அன்னோனியமாக அன்பு மட்டுமே பரிமாறுறாங்களா? உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? ஏன் நான் இருக்கேன், என் அண்ணன் தம்பி என் பெத்த வயிற்றுல ஒரு தாய் பெற்ற பிள்ளை நாங்களே சாமின்னு ஒன்று வரும்போது அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு நிற்கிற காலங்க இந்த காலம். அதனால தான் இன்னைக்கு இந்த பதிவு. சரி, என்ன குலசாமி கோவில் அப்படி என்னங்க சொல்ல போறீங்க? புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறது இல்லைங்க. நடந்தது நடந்துக்கிட்டு இருக்குது, அது இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்ல ஆசைப்படுறேன். என்ன நடக்கு, என்ன தவறு, நாம் செய்கிற தவறு என்ன? குலசாமி கோவிலில் செய்கிற தவறு என்ன? நம்ம குலசாமி கோவிலில் செய்கிற தவறு என்ன தெரியுமா? யாரையும் குறைச்சு மதிப்பிடுறது. பிடிக்கிற தராசில் நீதி எது, நேர்மை எது, உண்மை எது, பொய் எது, போலி எது, பித்தலாட்டம் எது அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியாம, நிறம் காண தெரியாம எல்லாத்தையும் சமமா பார்க்கறது. புரியுற மாதிரி சொல்றேன். என்னுடைய எல்லையில, குலசாமி எல்லையில, நான் வணங்குற எல்லையில என் தெய்வத்துக்கு எது சரி, என் தெய்வத்துக்கு எது பிடிக்கும், என் தெய்வத்துக்கு எது சேராது, என் தெய்வத்தோட நிலை என்ன, சாமி இப்படி இருக்கு, சாமி தேவை அப்படின்னு எல்லாராலையும் அடையாளம் கண்டுட முடியுமா? முடியாது. ஒரு சில பெருமக்கள் அடையாளம் காணுவாங்க. சாமி பெருசா நேசிக்கிற ஒரு மக்கள் உண்மையா நீதியா நேர்மையா சத்தியமான வழியில சாமியை சுமந்து ஆடுற சாமியாடி பெருமக்க. அந்த சாமியாடி பெருமக்க சொல்லுற கருத்தை 10ஓட 11 அதை ஏற்காம அதை எதிர்த்து அந்த இடத்துல நிறைவேறாம செய்யுங்க. இது யாரு செய்யற தவறு? ஏப்பா, அந்த எல்லையில அந்த சாமிக்கு தானப்பா எல்லாம் தேவை. அந்த சாமி தேவையை நிறைவேற்ற ஒரு பிள்ளை வருது அப்படின்னா அந்த பிள்ளை ஏன் வருது, எதுக்கு வருது, என்ன ஏதுன்னு போய் பார்க்கணும். அதை விட்டுவிட்டு நீ ஏன் கூட பிறந்தவன் இல்லை, நீ இந்த வழி, நீ இந்த வழி, நீ இந்த தவறு செய்கிற, நீ இப்படி இதை தெய்வத்தை ஒரு மாதிரி திசை திருப்ப, மக்களை திசை திருப்ப, ஒரு சில செலவுகளை, ஒரு பொருளாதார இழப்பை ஏற்படுத்த, குழப்பத்தை ஏற்படுத்த, நிம்மதியை ஏற்படுத்த ஆயிரத்தை சொல்லி அந்த சாமி சொன்ன அந்த மக்களை கஷ்டப்பட்டு ஓரம் கட்டிடுறது. இது யாரு செய்வா? உங்க எல்லையில யாரு செய்வா? உங்களுக்கு தெரியும்ல. எல்லா எல்லையிலையும் செய்வாங்களா? அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. சத்தியமா தெய்வ நிலையில நிக்கிற எல்லைகள் ஆலயங்கள்லாம் இன்னும் லட்சக்கணக்கில் இருக்கத்தான் செய்யுது. சத்தியம்தான். ஏழை வாழ பணக்கார வித்தியாசம் இல்லாம எல்லாத்தையும் சரி சமமா பார்த்து நிக்கிற எல்லைகள் ஏராளம் இருக்கு, ஏராளம். ஆனா இப்ப அப்படி இல்லையே. அப்ப ஒரு சாமி எப்படி ஏன் குலசாமிங்க அருவமா இருக்கு, உருவமா இருக்கு, ஆளு மேல வந்து ஆடுது. சரி, எப்படி பேசும், எப்படி சொல்லும், எப்படி தெரியப்படுத்தான்? சாமியாடி மூலம் தானே தெரியப்படுத்தான், அசரீரி வாக்கு மூலமா தானே தெரியப்படுத்தும். அப்படி ஒருத்தர் வந்து சொல்லும் போது அதுல உண்மை நிலையை கண்டறியாம நீ சொல்றதெல்லாம் உண்மையாயிருமா, நீ சொல்றதெல்லாம் இங்க நடந்துருமா அப்படின்னு என்ன ஏதுன்னு ஏறெடுத்து கூட எல்லா மக்களும் பார்க்காம நம்ம உண்டு, நம்ம உழப்பு உண்டு, நம்ம வீடு உண்டு, நம்ம பிள்ளை குட்டி உண்டு, எதுக்குடா போய் வாயை கொடுக்க, எதுக்குடா வாங்கி கேட்ட, இந்த மாதிரி நாம பாட்டுக்கு அமைதியா இருந்தோம்னா அங்க பாதிக்கப்படுறது நம்மளை பார்க்குற
நம்மளை காக்கிற குலசாமிங்கிறது தான் உண்மை. ரெண்டாவது தவறு என்ன தெரியுமா? என்ன நடந்தாலும் வாயை மூடி அமைதியா இருந்துக்கிறது, எதையும் பேசக்கூடாது. என்ன வருது ஏது வருதுன்னு பார்க்கறது, கண்டுக்கிறது, பேசிக்கிறது. எந்த பங்காளியும் வாயை திறந்து எதுவும் பேசுறது இல்லை, அமைதியா இருந்துக்கிறது. எதை பற்றியும் கருத்து தெரிவிக்கிறது இல்லை. ஒரு சாமியாடி வர்றியா, ஊக்கமாக வர்றியா, உற்சாகமாக வர்றியா, உண்மையை நிலைநாட்ட வர்றியா, சரி அந்த ஒரு அம்மா வருது, ஒரு பெண்மணி வர்றாங்க, இது மாதிரி சாமி வருதப்பா, என்னப்பா சொல்லுதப்பா, காரண காரியம் இல்லாமையாப்பா, இப்படி என்ன ஏது, அமைதியா பயந்துக்கிட்டு அச்சப்பட்டுக்கிட்டு. மறுபடியும் சொல்கிறேன், இது எல்லா எல்லைகள் இல்லை, ஒரு சில எல்லைகள்ல. யாருக்கு பயம், எதுக்கு பயம்? சொந்த பந்தங்களில் விருப்பு வெறுப்பு வந்துரும்ல. பொண்ணு கொடுத்துருக்கோம், பொண்ணு எடுத்திருக்கோம், ஏப்பா பணம் கொடுத்துருக்கோம், பணம் வாங்கணும், செய்முறை செஞ்சுருக்கோம், செய்முறை திரும்ப வரணும், பிள்ளைக்கு விசேஷத்துக்கு போகணும், விசேஷத்துக்கு திரும்ப வரணும், மூஞ்சில முழிக்கணும், பகையாளியை ஆக்கக்கூடாது. இது மாதிரி 1000 காரணம் இருக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும். அந்த காரணத்தை வச்சு என்ன பண்ணுறது? அமைதியாக நாம் வாட்டுக்கு இருந்துக்கிறோம். அப்போ அந்த இடத்துல உங்களை மாதிரியே அந்த சாமி அமைதியாக இருந்துச்சுன்னா, நான் பேசுகிறேனப்பா, நான் பேசுகிறேன், 4 பேர் ஒத்து வர்றாங்க, 4 பேர் ஒத்து வரல, சரி 4 பேர் ஒத்து வர்றாங்க, 4 பேர் ஒத்து வரலை, அதுக்காக ஒத்து வரலாங்கிறதுக்காக நான் அமைதியாக இருந்துட முடியுமா? அப்போ அங்கே இருக்கிற அந்த சாமிக்கு என்னையா மரியாதை? ஏப்பா உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம், எனக்கு இருப்பிடத்தை கூட விடு, உடை அவசியம், உண்ண உணவு அவசியம்ல. உடைய பின்னாடி வைப்பான், உண்ண உணவு இல்லைன்னா எப்படியா உயிர் வாழ முடியும்? தனி மனுஷனா நான், எனக்கு உண்ண உணவு இல்லை, நான் எப்படி உயிர் வாழ முடியும்? அதே நிலையத்தாலப்பா அந்த எல்லையில் இருக்க சாமியை நம்புற பெருமக்கள் அந்த சாமி நிலையில நின்று யோசிக்கணும். என்னையா ரத்தமும் சதையுமா என்னுடைய ஆதியிலிருந்து இப்ப வரைக்கும் இந்த தெய்வ சக்தி நம்மளை காத்து வந்து நிக்குது, அந்த தேவையை நாம நிறைவேற்றலை அப்படின்னா அது எப்படியா அந்த இடத்துல பலமா இருக்கும்? பலமிழந்து போயிடாதா, சக்தி இழந்து போயிடாதான்னு துடிக்கணும்ல. நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், என் பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா படிக்க வைக்கிறேன், நான் பாட்டுக்கு அமைதியாக இருந்துக்கிறேன், நீங்கள் வாட்டுக்கு கத்துங்க, நீங்கள் வாட்டுக்கு பேசுங்க, நீ வாட்டுக்கு போ. இது சரியா? இது யார் செய்கிற தவறு? இந்த பதிவை பார்த்து நீங்கள் அமைதியாக இருந்தால் இது நீங்கள் செய்கிற தவறு, உங்களை உறுத்தணும். இப்போ சொல்கிறேன், நீங்கள் சங்கடப்படாதீங்க. குலசாமி நிலையில் நின்று பேசுகிற பெருமக்களுக்கு கிடைக்கிற அவமானங்களோட வெளிப்பாடு தான் இது. நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கீங்க? இல்லைங்க, நம்பிக்கை இல்லை, சொல்கிற ஆளு மேலே நம்பிக்கை இல்லை, செய்கிற ஆளு மேலே நம்பிக்கை இல்லை. தீய வினைகள் சாமியை ஆடுறாங்க, சாமியவே மாற்றி ஆடிட்டாங்க, சாமியை கட்டாயப்படுத்தி ஆடிட்டாங்க, அதனால் நம்பிக்கை இல்லை. அதனால் நான் சொல்கிறத ஏன் கேட்கணும்? அப்போ நீங்கள் சொல்லு, அப்போ நீங்கள் போய் சொல்லுங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் கேத்துக்கல, அப்போ நீங்கள் போய் சொல்கிறீங்களா? ஏன் நீங்கள் போய் சொல்லலை? சாமி உங்கள்கிட்ட காட்ட மாட்டுதா, பேச மாட்டுதா? அப்போ தவறு யாருக்கிட்ட இருக்கு? தவறு உங்ககிட்ட இருக்கு. சரி, வேற என்ன செய்ய? குலதெய்வ எல்லையில் வேற என்ன தவறு செய்வான்? சாமியோட நிலை எப்படி இருந்தா என்ன? அது வாட்டுக்கு கிடந்துட்டு போகுதுடா, அது வாட்டுக்கு கிடக்கட்டும்டா. என்ன சாமி எதிர்பார்க்க போகுது? ஒரு சூடத்தை எதிர்பார்க்க போகுது, ஒரு தேங்காய் வாழைப்பழம் எதிர்பார்க்க போகுது, ஏதாவது ஒரு மாலை அதானப்பா எதிர்பார்க்க போகுது. நாம நிறைய எதிர்பார்ப்போம். என் பிள்ளை குட்டியெல்லாம் படிக்கணும், நல்லா எனக்கு பெரிய நான் லட்சாதிபதி ஆகணும், எனக்கு நல்ல ஒரு தொழில் வரணும், எனக்கு வாரிசு விருத்தி கிடைக்கணும், என் உடல்ல சரியாகணும், என் சொந்த பந்தங்களுக்குள்ள எல்லாருக்கும் நல்ல அன்பா பண்பா பந்தவாசமா நான் இருக்கணும், எனக்கு இத்தனை தேவை இருக்கே. அந்த சாமிக்கு, உங்க சாமிக்கு ஒரு சூடம், ஒரு பத்தி, ஒரு மாலை, ஒரு தேங்காய் வாழைப்பழம் போதுமா பெருமக்களே? போதுமா? என்னப்பா காட்டுல கிடக்கு, ஊர் எல்லையில கிடக்குடா, அது எப்படி இருந்தா என்ன அப்படின்னு விட்டு நாம வாட்டுக்கு இருப்போம் பாருங்க. அதுதான் நாம செய்யற தவறு. அது வெறும் மண்ணு இல்லைங்க, அது வெறும் மண்ணு இல்லை. நீங்க இப்படி சாதாரணமா கடந்து போறதுக்கு அது வெறும் மண்ணு இல்லை. உங்களுடைய ஆணி வேறே அதுதான். அந்த எல்லைக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க எல்லாத்துக்கும் ஒரு அவமானம் ஏற்பட்டதுக்கு சமானம். அப்ப அந்த எல்லையில இப்படி இருக்கு அப்படின்னு துடிதுடிச்சு ஓடி போய் முன்னாடி நின்று தாம் முந்தான சேலைய, தாம் மார்புல மறைச்ச சட்ட வேட்டிய எடுத்து போத்தி பாதுகாக்கிறான் பாரு,
அவன் தாங்க அந்த சாமிக்கு நெருக்கமாக இருக்க முடியும். அவனை மாதிரி ஆள்கிட்ட தான் அந்த சாமி பேசும். அவனை மாதிரி ஆளைத்தான் நீங்கள் உதாசீனப்படுத்துவீங்க. அப்போ என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படிங்கிறத அறிவு நண்பர்கள், இந்த பதிவை பார்க்குற பெருமக்கள் நீங்கள் எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிறணும். சரிங்க, வேற என்ன தவறு நடக்க போகுது? சரி, எல்லாம் சரியா இருக்கு, எல்லாம் அப்படித்தாங்க இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கட்டி அமைச்சு எல்லாம் நல்லா இருக்குங்க. சரி, வழிபாடுல தானே அடையாளம் காண முடியும். என் சாமி உசுரோட இருக்கா இல்லையா, என் சாமி மக்க மேல வருதா இல்லையா, என் சாமி இருக்கா இல்லையான்னு எதுல கண்டுபிடிக்க முடியும்? போய் சாமியை கும்பிட்டா கண்டுபிடிச்சிட முடியுமா? கொடுக்குற வழிபாடு இறங்குற சாமியில கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த வழிபாடை சரியா கொடுப்போமா? ஐயோ, வழிபாடை கொடுத்தா அவன் வந்தவெல்லாம் போனவெல்லாம் சாமி ஆயிடுறானப்பா, வழிபாடே கும்பிடாத, சாமி கும்பிடாம கூட கிடக்கட்டான், சாமியை கும்பிட்றாதப்பா, 6 பேர் எல்லாம் வர்ற ஆள் எல்லாம் சாமி ஆடுது, எந்த சாமி யாருக்கிட்டன்னு கண்டுபிடிக்க முடியல, எடுத்தவெல்லாம் சாமி ஆடுறான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஒரு சில மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த வழிபாடவே அந்த சாமியை கும்பிடுறதே அது மறந்துடுறது. அப்ப வழிபாடுங்கிறது எப்படி அப்படின்னா, எல்லையில சாமி இருக்கு, அருவமா இருக்கு, உருவமா இருக்கு. அந்த சாமிக்கு என்ன சும்மா கிடக்கு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு 1000 பணி செய்யுங்க, 1000 பணி செய்யும் உங்க குலசாமி. எது மாதிரி பணி செய்யும்? நீ நடக்கிறது, நீ நினைக்கிறது, நீ செயல்படுத்துறது, உனக்கு ஏற்படுகிற கெட்ட உனக்குல உன் கும்பல இருக்க எல்லா பெருமக்களும், எல்லா உயிர்களுக்கும், சிறுசு பெருசு எல்லாத்துக்கும் கிடைக்கிற தொழில், கிடைக்கிற வருமானம், ஒவ்வொரு செயல் 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேர்கிட்டையும் 1000 பேர் செய்யற செயல்லையும் அந்த சாமி இருக்கும். அந்த மண்ணுல இருக்கிற அந்த உருவமா இருக்கிற சாமி தான். அப்ப அது வயிற்றுல உடல்ல தெம்பு இருந்தான் வேலையா போய் என்ன ஏதுன்னு பிள்ளைகளை எல்லா இடத்துலையும் போய் பார்க்க முடியும். அந்த தெம்பையும் திராணியும் எங்க கொடுக்கறது, எப்படி கொடுக்கறது? அதுக்கு தான் வழிபாடு. அந்த வழிபாடுல தான் அந்த சாமிக்கு சக்தியை ஊட்ட முடியும். அந்த வழிபாடுல தான் அந்த சாமியோட வயிறை நிரப்ப முடியும். அந்த வழிபாடுல தான் அந்த சாமியை மகிழ்விக்க முடியும். அந்த வழிபாடுல தான் அந்த சாமியை உணர முடியும். அந்த வழிபாடுல தான் அந்த சாமியோட கரங்களை உயர்த்தி பிடிக்க முடியும். ஐயா, இந்த ஒரு வருஷம் காத்து வந்த அடுத்த வருஷமும் காத்து வா அப்படின்னு கரகத்தை சோடிக்கிறதா, காவுகளை கொடுக்கிறதா, படையலை கொடுக்கிறதா, அந்த தெய்வத்துக்கு தேவையான வான வேடிக்கை மேல தாளம், அந்த தெய்வத்துக்கு தேவையான மாலை மரியாதை எல்லாத்தையும் கொடுக்க காரணம் என்ன? இந்த ஒரு வருஷம் எங்களை காத்து வந்துட்டு இந்த வருஷமும் காத்துவா அப்படின்னு வருஷம் கொடுக்கணும். எப்ப 4 இருக்கோம், 4 சாமியை நினைக்கிறோம், 4 சாமிய நம்மளை காத்து நிக்கிற சாமிக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை கூட திருவிழா கும்பிடலன்னா எதுக்கு சாமி? சொல்லுங்க பெருமக்களே, எதுக்கு சாமி? வருஷத்துல ஒரு தடவை கூட அந்த சாமியை கும்பிடல அப்படின்னா எதுக்கு சாமி? சரி, எனக்கு போதுமா? நான் இருக்கேன், வருஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு வருமானம் கிடைச்சா போதுமா? வருஷத்துக்கு ஒரு தடவை நான் மகிழ்ச்சியா இருந்தா போதுமா? வருஷத்துக்கு ஒரு தடவை நான் நினைச்ச எனக்கு அலங்காரம் கிடைச்சா போதுமா? வருஷத்துக்கு ஒரு தடவை நான் ஊர்வலம் போயிட்டு வந்தா சரியாயிருமா? மனுஷனுக்கு சரியாகுமா? ஒரு சில இடங்கள்ல 1 வருஷம் இருக்கப்பா, 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் கழிச்சு கும்பிடுறா சாமி. எதுக்கு? யாரு கையில காசு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த சாமி, அந்த மக்க சரியா வழிபாடு கொடுக்க மாட்டாங்க. அப்ப எப்படி இருக்கும் அந்த சாமிக்கு தெம்பு திராணியம்? இப்ப இதுல நாம செய்யற தவறு எங்க? ஒவ்வொரு குல மக்களும் இல்லைங்க, நாங்க 4 பேர் நல்லா இருக்குங்க, அந்த 5வது ஆளு தாங்க, அந்த 5வது ஆளு செய்யற தப்பு உங்க 4 குடும்பத்தையும் பாதிக்குமே. எங்க 100 பேர் இருக்கோம், 100 பேர்ல ஏங்க 90 பேர் ஒத்துக்கிட்டாங்க சாமி கும்பிட, இந்த 10 பேர் ஒத்துக்க மாட்டாங்க, அதனால சாமி கும்பிட முடியல. அந்த 10 பேரை விலக்கி வை, 90 பேர் சாமியை கும்பிடு. நீ கும்புற 90 பேர் கும்புற சாமி கும்பிடு, அந்த 10 பேரையும் சேர்த்து காக்கும். அப்படி நீ கும்பிடல அப்படின்னா அந்த 10 பேர் செஞ்ச தவறு 90 குடும்பத்தையும் பாதிக்கும். அப்ப ஒரு குலசாமியோட வழிபாடு அந்த குலசாமிக்கு தேவையானத ஏன் அவசியம், எதுக்கு அவசியம், எதுக்கு சாமி கும்பிடு இருக்கு? சரி, சாமி கும்பிடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த தெய்வம் பரிபூரணமா வந்து இறங்குது அப்படின்னா அதுக்கு களரி விழா. சரி, களரி விழா வைக்கிறோம், சாமியை அழைக்கிறோம், ஓடாங்கிய கூப்பிட்டு வர்றோம், எல்லாம் விரதம் பிடிக்கிறோம், நல்லா சாமிக்கு தேவையானதை கொடுக்குறோம், சாமியை அழைக்கிறோம். சரி, சாமி வரும்ல? சாமி வருது வரல, நாம சரியா நிக்கணும்ல?
சாமி கலரி விழாவுக்கு முன்னாடியே காதுல ஒவ்வொருத்தன் காதுல போய் ஓதிடு, நீ தானப்பா சாமி ஆடணும், அப்படித்தானப்பா, நீ விட்டுறக்கூடாதுப்பா, இப்படித்தாப்பா உன் அப்பன் வந்து ஆத்த தாத்தன் வந்தது, இந்த அண்ணன் தம்பி வந்தது, இந்த சாமி நம்ம கிட்ட தான் நம்மளை விட்டு போயிடக்கூடாது அப்படி இப்படின்னு. ஏய், சாமி வர்றது தேகத்தை தேர்ந்தெடுக்கிறது தெய்வம் நிர்ணயிக்கிறதையா, நீங்க யாரு நிர்ணயிக்க? நீ போய் சொல்லி இந்த சாமியை நீ தான் ஆடணும்னு சொன்னா அந்த சாமி வந்து ஆடிடுமா? அப்பா நீ சொன்னாலும் சொல்லலாட்டினாலும் நீ சொல்ற ஆள்கிட்ட சாமி வரும்னா அந்த சாமி அவரை விட்டு எங்கேயா போகுது? மனுஷன் செய்யற தவறுங்க. ஒரு எல்லையில சாமி கலவை விழா நடக்குது, சாமி பரிபூரணமா இறங்கல, சுத்தி இருக்கிறவன் எல்லாம் அவரை பிடிச்சிக்கிட்டு இந்தா நீ தான் சாமி ஆடணும்னு சுத்தி நின்று அந்த சாமி திசை தெரியாம அந்த சாமியாடி குழம்பி சரியான ஆயுதத்தை எடுக்காம அப்படியே திசை தடுமாறி போய் ஒண்ணுமில்லா போயிட்டாப்ல. இந்த இடத்துல செய்யற தவறு என்ன? கலரி விழானா சாமி பேசணும்யா, மனுஷன் பேசக்கூடாது, சாமி பேசணும். அந்த இடத்துல கேட்கிற சத்தம் சாமியோட சத்தமா இருக்கணும், மனுஷன் சத்தம் மனுஷன் கூச்சல் குழப்பம் இருக்கக்கூடாதுல்ல. அப்ப அந்த இடத்துல பேசுற சாமி வர்ற சாமிக்கு என்ன தேவை அதை நிறக்க கொடுக்கிற பொறுப்பு தானையா பங்காளி பெருமக்க. கூச்சலையும் குழப்பங்களையும் எல்லா இடங்கள்லையும், மறுபடியும் சொல்றேன், எல்லா இடங்களையும் சொல்ல, 100க்கு 1 இடம், லட்சத்துல 100 இடம் 10 இடம், அதுதான் சொல்ல ஆசைப்படுறேன். உங்க இடத்துல இருந்தா இது உங்களுக்கு சரின்னு வடிச்சா ஏத்துக்குங்க, இல்லடா விட்டுருங்க. சரிங்க, வேற என்ன தவறு செய்யலாம்? வேற என்ன தவறு செய்யறோம்? சரி, சாமி ஆடுறோம், சாமி அழைக்கிறோம், சாமி பரிபூரணமா யார் மேலேயே வந்துச்சு, ஆயத்தை எடுத்தாங்க, ஆடுனாங்க, வந்துச்சு, பேசிச்சு, பேசல, ஏதோ அரைகுறையா வந்துச்சு, ஆடுனோம், சாமியை செலுத்தினோம், கொண்டு செலுத்தினோம், எல்லாம் திருவிழா முடிச்சு, சரி அதோட விட்டோமா? அப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். சாமி கும்பிடுற வரைக்கும் எல்லாம் நல்லா இருப்போம். சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம், சாமி ஆடினதுக்கு அப்புறம், கரகத்தை கரைச்சதுக்கு அப்புறம், தெய்வம் 3 நாள் கும்பிடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா கூட்டம் கூட்டமா பேசுறது. எப்படி பேசுறது? இந்த சாமி எப்படி வந்துச்சு, இந்த சாமி எப்படி வந்துச்சு, எப்படி ஆடுனா, ஐயோ தவறு, இது இது தீய வினை, தீய சக்தியை வச்சு ஆடிட்டாங்க, காத்த வச்சு ஆடிட்டாங்க, கருப்பை வச்சு ஆடிட்டாங்க, அப்படி இப்படின்னு அந்த இருந்தாலும் உள்ள ஒண்ணுமில்லாம பேசி 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 இருக்கிற சாமி ஆடின சாமி ஆடியையும் சரி, அந்த எல்லையில் இருக்க உண்மையான மக்கள், தொண்டு செஞ்ச மக்களுடைய மனசை கஷ்டப்படுத்துறது அந்த இடத்துல நடக்கும். இதெல்லாம் மனுஷன் செய்யற தவறுதான், இதெல்லாம் மனுஷன் செய்யற தவறுதான். சாமியை கும்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன, ஐயா என் சாமியை வேற ஆடிட்டான், போடா ஓடுறா அப்படின்னு போடாதவன் இல்லை, என் சாமியை கட்டிட்டாங்க, மறிச்சிட்டாங்க, என் மேல வந்த சாமி வரல, அப்படி இப்படின்னு 1000 தீய வினைகள்ல பாதைகளை போகிறது நாம செய்யற தப்பு, ஒரு சில செய்யற தப்பு. சரி, வேற என்ன தவறு செய்யறோம்? சாமி ஆடிகளுக்கு எந்த நேரமும் அந்த சாமியை பத்தி சிந்தனை இருக்கத்தான் செய்யும். அந்த சாமி சிந்திக்கும், அதனால சாமி பேசும், சிந்தனையும் அந்த சாமி ஆடி ஒரு மக்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சாமி ஆடி போய் சொன்னா, உனக்கு வேற வேலை இல்லப்பா, எந்த நேரம் பார்த்தாலும் எங்களை போட்டு உசுரை வாங்கிக்கிட்டு, அதான் உன் சாமிகிட்ட போய் சொல்லியா, எந்த சாமி வருதோ அந்த சாமிகிட்ட போய் சொல்லு. ஏன் நீ அவன்கிட்ட போய் பேசுற? ஏன் அவன் அந்த பெண்மணிகிட்ட பேசுற? எதுக்கப்பா பேசுற? ஏன் பேசுற? கட்டி வை, பேச விடாதுன்னு உன் சாமிகிட்ட போய் சொல்லு. அவனை போட்டுக்கிட்டு பாவன் சாமியை உண்மை நீதி நேர்மையா சாமி ஆடுற நல்ல பிள்ளைகளை பிடிச்சிக்கிட்டு உனக்கு வேற வேலை இல்லை. இதுவும் யாரு செய்யற தப்பு? நாம செய்யற தப்பு. அறிவோம் நண்பர்கள், இந்த தவறை நீங்க யாரும் செய்யக்கூடாது. மனுஷன் பேசுறத மனுஷனை பின்னுக்கு வை, நீ மலவோட நம்புற சாமியை முன்னுக்கு வை. சாமி இருக்குன்னு நம்புறியா, அந்த சாமியை பேசவை, சாமியை உணரவை. சாமி இட்ட கட்டலாம் எத்தனை தடவை வந்தாலும் முன்னேறி போய்கிட்டே இரு. அடி விழுகும், மிதி விழுகும், பகை உருவாகும், தீய வினைகள் வரும், ஏவல்கள் வரும், மனசு ஒரு சில நேரம் பித்து பிடிக்கிற மாதிரி ஆகும், ஏண்டான்னு சாமியை விட்டு விலகிற மாதிரி ஆகும், வேணவே வேணாம் போகவே வேணாம்னு தோணும், சாமியை ஆடவே கூட இத்தனையும் தோணும். இதெல்லாம் சகிச்சு சத்தியமான உண்மையான சாமியாடியா நீங்க நிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு நூலு தான். அந்த நூலு தான் உங்க தெய்வத்தின் மேல வச்சிருக்க நம்பிக்கை. இதெல்லாம் நான் ஏன் சொல்லி வரேன் அப்படின்னா, அறிவோம் நண்பர்கள் இதை யாரும் செய்யக்கூடாது, மனசுல வச்சுக்க பதிஞ்சுக்கோங்க. அமைதியா நில்லுங்க, அமைதியா சாமியை கும்பிடுங்க, நல்ல விஷயங்களுக்கு ஆதரவா நில்லுங்க, குரல் கொடுங்க. அமைதியா எல்லாருமாலையும் நீங்க போயிடாதீங்க. ஏப்பா சொல்றது சரியாப்பா, நான் வந்து நிக்கிறேன்டா, பெத்த ஆத்தாள் இருந்தாலும் பரவாயில்ல, கட்டிய புருஷனா இருந்தாலும் சரி, பகையே வந்தாலும் பரவாயில்ல, சாமி ஆடியா
அவர் சொல்றது சரி, இந்தாப்பா என்னுடைய பங்குன்னு போய் நில்லுங்க, உண்மையான மக்களுக்கு நில்லுங்க. அப்ப உணர்வீங்க உங்க சாமியோட மகிமைய, சக்திய. பேசாம நம்ம பாட்டுக்கு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், பாதிப்பு நமக்கு தான். சரி, இது மாதிரியான தவறுகள் ஒரு சில இடங்கள்ல நடக்கிறது, நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இதெல்லாம் மீறி ஏன் அந்த எல்லையில சாமி இவ்வளவையும் சகிச்சு ஏன் நிக்குது தெரியுமா? ஏன்னா அந்த சாமிக்கு தெரியும், நம்மளை விட்டா வேற நாதி இந்த பிள்ளைகளுக்கு இல்ல. தப்பு செய்யறவன், நல்லது செய்யறவன், கண்ணீர் விடுறவன், வேதனை படுறவன் எல்லாருக்கும் நான் தானப்பா வேணும். எவன் என்ன நினைச்சாலும் அவன் பிள்ளை, அவன் சந்ததிகளுக்கு எல்லாம் நான் தான் வேணும். யாரு என்ன நினைச்சாலும், என்னை பார்த்தாலும் பார்க்கலாட்டினாலும், ஒத்த சூடத்தை பொறுத்தினாலும் பொறுத்தலாட்டினாலும், எனக்கு வழிபாடு வச்சாலும் வைக்காட்டினாலும், என்னைய சாமி கும்பிட்டாலும் அழைச்சாலும் அடைக்கலான்னா, என்னை உதாசீனப்படுத்தினாலும், என்னை மண்ணுல புதைச்சாலும், மாந்திரீக வேலைகள் செஞ்சாலும், என் பிடியை கொடுத்து என்னைய செயலிழக்க சிச்சா செஞ்சாலும், எத்தனை வினைகளை செஞ்சாலும் நான் தானப்பா என் பிள்ளைகளுக்கு வேணும். என் பிள்ளைகளுக்கு என்னை விட்டா வேற நாதி எங்கடா இருக்குன்னு தான் அந்த சாமி நிக்கிறது உயிர் முடிச்சு. அந்த சாமியை விட்டுறாதீங்க பெருமக்களே. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.